Happy Women's Day. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெண் படிச்சா வேலைக்கு போனா அவங்க ஃபேமிலி மட்டும் இல்ல, அந்த சொசைட்டிக்கே பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்க நம்ம பெண்கள் புதுசா தொழில் தொடங்கினா ஆண்டர்பிரனர்ஸா ஆனா அது சொசைட்டிக்கே ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். அந்த மாதிரி ஷிஃப்ட் கொண்டு வந்ததுல தனியா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான நீஷ் கண்டுபிடிச்சு அதுல தனித்துவமா நிக்கிறாங்க நம்ம சேலத்து சிங்க பெண்கள். அந்த மாதிரி 4 சிங்க பெண்களை இன்னைக்கு நாம மீட் பண்ண போறோம். லெட்ஸ் கனெக்ட் வித் தெம். நீங்க எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்டான நீஷ் சூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இது எல்லாமே சேலம்க்கு ஃபர்ஸ்ட் டைம். சோ உங்களோட நீஷ் என்னது, நீங்க அதுல எப்படி செலக்ட் பண்ணீங்க? Hi, I'm Shubhakavya, founder of Amusing Toys. ஜென்ரலா நம்ம கிட்ஸுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னா என்ன கொடுப்போம்? இப்போ ஜென்ரலா கொடுக்கறது வந்து ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம், பென்சில், எரேசர், இல்ல ஒரு பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது சோ போரிங் அண்ட் எல்லாம் ஸ்டாக்அப் ஆயிட்டே இருக்கு வீட்டுல. எப்படி நம்ம ஜென்ரேஷன்ல எல்லாம் ஒரு பென்சில் ஒரு எரேசர் அவ்வளோ ஸ்டாக் அப் பண்ணி சேஃபா பத்திரமா வச்சிருக்கோம். இப்போ அவங்களுக்கு அந்த மரியாதையே இல்லை. பிகாஸ் எவ்ரி பர்த்டேக்கு they are getting the same. So something யூனிக்கா எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணதுதான் அம்யூசிங் டாய்ஸ். எப்படின்னா கஸ்டமைஸ்டு மினி ஆக்டிவிட்டிஸ். இப்போ நீங்க என்ன தீம் சொல்றீங்களோ, என்ன ஏஜ் சொல்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி we can work on. நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் I will finalize PDF and then I'll go for printing. So அந்த மாதிரி கேட்கறத கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கற மாதிரி யாருமே பண்றது இல்ல. ஆக்சுவலி இன் சேலம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஐ இன்ட்ரடியூஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் பிரெட்டி குட். அண்ட் அப்படியே ஒரு டைவர்ட் பண்ணி ஹிந்து மித்தாலஜில போனேன். ஸோ ஹிந்து மித்தாலஜி இப்போ ராமாயணான்னு எடுத்துக்கிட்டா லைக் சும்மா சிப்ளிங் இவருடைய சிப்ளிங் இவருன்னு சொல்றதை விட டூ இட் அஸ் அன் ஆக்டிவிட்டி. இட் ரீச்சஸ் பீப்புள். கிட்ஸ் மைண்டுக்கு நல்லா ஈஸியா ஆக்டிவிட்டி பேஸ்டா லேர்ன் பண்ணும்போது ஈஸியா கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ அடல்ட்ஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஷஷ்டி பூர்த்தி, கெட் டுகெதர்ஸ், parties and the மாதிரி பண்ணும்போது parents are also, adults are also getting entertained. So that's my motto, to reach more people, to entertain people. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி புக்காக கிட்ஸுக்கு மட்டும் கொடுக்காம அது ஒரு ரிட்டன் கிஃப்டாகவும் அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸாகவும் வச்சுருக்கீங்க உங்கள் நீஷை. அண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபன் ஆக்டிவிட்டி பிஸ்னஸாகவும் நீங்கள் வச்சுருக்கீங்க. சூப்பர் மேம், நைஸ் இனிஷியேட்டிவ். I introduced customized paperback bookmarks and magnetic bookmarks. அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் நைஸ். மேம் நீங்கள் சொல்லுங்கள் அக்ஷயா மேம். Hi, I'm Akshaya and I have a cloud kitchen named The Kidness Kitchen. So நாங்க ஸ்டார்ட் பண்ணி 2 years ஆச்சு. ஸோ எங்களோட கிளவுட் கிச்சன்ல எங்களோட சிம்பிள் டேக்லைன் என்னன்னா ஆல் திங்ஸ் ஹெல்தி அப்படிங்கிறது தான். ஸோ 2 years பேக் வந்து ஒரு ஹெல்த்ல வந்து ஒரு ஷிஃப்ட் வரும்போது ஹெல்த்தியா சாப்பிடணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சாலட்ஸ் ரெகுலரா பண்ணும்போது இது ரெகுலரா பண்ணாலும் ஒரே மாதிரி டெய்லி ஒரே மாதிரி செஞ்சா so we have to bring in different tastes and different flavors. அப்படி கொண்டு வந்தாதான் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்படி நான் டிஃப்ரெண்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது I learned a lot of stuff. I learned a lot of information about our native vegetables, native fruits. இதெல்லாமே வந்து நிறைய தெரிய ஆரம்பிக்கும் போது why don't we try this as a venture? எல்லாருக்கும் அதை கொண்டு ரீச் பண்ணலாமே. இது கஷ்டமா இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு காய்கறி சாப்பிடணுமா அப்படின்னு உட்காந்து சாப்பிட தேவையில்லை, என்ஜாய் பண்ணி ஜாலியா சாப்பிடலாம் அப்படிங்கறத எல்லாருக்கும் சொல்லலாமே அப்படின்னு ட்ரை பண்ணதுதான். இட்ஸ் பீன் 2 years since we started. Now எங்களோட பிகஸ்ட் ஆடியன்ஸே வந்து சில்ட்ரன் தான் சொல்லணும். பேரண்ட்ஸ் பை ஃப்ரம் அஸ் மெயின்லி பிகாஸ் சில்ட்ரன் லவ் ஈட்டிங் தட். சில்ட்ரன்ல இருந்து டீனேஜ் சில்ட்ரன், அது காலேஜ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு இது ஹெல்த்தியா இருக்கு, நல்லா இருக்கு, நான் எனக்கு இது வேணும். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே எனக்கு சாலட் இருக்கா அப்படின்ட்டு கேக்குற அளவுக்கு குட்டீஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஐ திங்க் we made a mark. நம்ம ஜெனரேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நம்ம நிறைய நம்ம அம்மா அப்பா சாப்பிட்டதே நம்ம நிறைய சாப்பிடல, மிஸ் பண்ணிட்டோம். அவங்க நம்மளோட இன்னும் இதா இருக்கிறப்போ இட்ஸ் வெரி. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து வல்னரபிளா இருக்கு. நமக்கு சோசியல் மீடியா வந்து ஒரு பிளஸ்ஸாவும் இருக்கு, ஒரு மைனஸாவும் இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எக்கச்சக்க டைவர்ஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ நம்ம வளர்ந்த ஒரு என்விரான்மெண்ட்டை விட நம்ம குழந்தைங்க வளர்ற என்விரான்மெண்ட் இன்னும் ரொம்பவும் காம்படிட்டிவா இருக்கு, ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. அந்த குழந்தைங்களை வந்து எல்லா விதத்திலயும் எக்விப் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நியூட்ரிஷன் கரெக்டா இருக்கணும். அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் சின்ன வயசுலயே சரியா இருந்ததுன்னா when they become adults அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. அண்ட் இப்போ ஐ திங்க்
a major switch is happening. People are turning towards good food. People are turning towards good ingredients. எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் Awareness வருது. ஆஃப்டர் கோவிட் ஐ திங்க் சோ Exactly. ஆஃப்டர் கோவிட் தான் அது நிறைய அவங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கு நிறைய Yes, yes. So, on the awareness, I think it's a good thing. So, Okay. we all have one life. Why not live it in a good way? அப்படிங்கிறதுதான். சூப்பர்மா Yeah. நைஸ் தேங்க் Thank யூ you. ஓகே அண்ட் இப்போ நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு எனக்கு அது அந்த நீஷ்ல ரொம்ப நாளா இன்ட்ரெஸ்ட் பட் ஆனா எனக்கு நாலேஜ் இல்ல நம்ம க்ரீ கிரீன்ஸ் பேரே டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ ஹரிணிஸ்ரீ மேம் அவங்கள மீட் பண்ணலாம். Hi everyone, I'm Harni Sri, representing Cree Greens. நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஹோம் மேக்கர் அண்ட் அன் ஆண்டர்பிரினர். ஆக்சுவலா இந்த பிசினஸ் ஒரு பேஷனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, என்னோட பேபி 1.5 வயசு. ஸோ சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்துச்சு. அவங்க சுத்தமா சாப்பிட மாட்டாங்க. குடுக்கிற 4 வாயை டாக்டர்ஸ் கிட்ட சொல்லும் போது குடுக்கிற 4 வாயை நீ சத்தா கூட ஹெல்த்தியா கொடுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் கையில எடுத்தது மல்டி கிரெயின்ஸ் தான். எப்பயுமே இப்ப எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கையில எடுத்தேன். அதுக்கப்புறம் ஐடி ப்ரொஃபஷனலா ரிசர்ச் பண்ணனால என்ன இதுக்கப்புறம் என்ன ஹெல்தியா கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோ கிரெயின்ஸ் தான் இருக்கிறதுலே ஹெல்தியஸ்ட் ஃபுட்ங்கிற மாதிரி ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அமெரிக்கால ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிஷியலா நான் ப்ரோக்கோலில இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாக்கு அதை ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுக்கும் போது நல்ல ரிசர்ச், ரொம்ப இம்யூனிட்டி கெயின் ஆச்சு, ஹெல்தியா இருந்தாங்க. அந்த ப்ராப்பர் வெயிட் கெயின் அந்த ஏஜ்க்கான இது இருந்துச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீ பாப்பா கொடுக்கறது எங்களுக்கும் கல்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்பயுமே ஐ எம் பேஷனேட் அபவுட் டூயிங் சம் பிசினஸ். ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும், நான் 9 to 5 இருக்கக்கூடாங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. ஸோ ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணாலுமே இது ஒரு பேஷனா எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு சோஷியலைஸ் பண்ணலாமே, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு க்ரீ கிரீன்ஸ் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் பீன் ஒன்லி a few months since I started. பட் இது நல்லாவே போகுது. பட் மைக்ரோ கிரீன்ஸ்ல என்னன்னே தெரியாம நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேஷனல் ரீல்ஸ் போடும்போது ஃப்ரீ சாம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது மைக்ரோ கிரீன்ஸ்ல என்ன அதை பத்தின ஒரு அவேர்னஸ் நீங்களே நானே கிரியேட் பண்ணா. இப்ப நம்ம ஸ்ப்ரவுட்ஸ்னா என்ன தெரியும், எல்லாருக்குமே 3 டேஸ்க்கு முளைப்பாரி கட்டி சாப்பிடுறதுதான் ஸ்ப்ரவுட்ஸ் இது. பட் மைக்ரோ கிரீன்ஸ்னா இது கீரையா, இது என்னது குட்டியா இருக்குது, எப்படி சாப்பிடணும், இது சும்மா ஸ்ப்ரவுட்ஸ் தானுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. அது இல்லாம அதுக்குன்னே தனியா மைக்ரோ கிரீன்ஸ் 7 டேஸ் நம்ம கல்டிவேட் பண்ணி சாப்பிடும்போது யூ கெட் 40x more nutrition. ஸ்ப்ரவுட்டை விட 40 கீரை விட ஸ்ப்ரவுட்ஸை விட 40x more nutrition. இங்க மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கு. விச் எனி அதர் வெஜிடபிள் ஆர் எனி கிரெயின்ஸ்ல இல்லாத நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இங்க மைக்ரோ கிரெயின்ஸ்ல இருக்கங்காட்டி நான் அந்த அவேர்னஸ் கையில எடுத்தேன். எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்தங்காட்டி ஆக்சுவலா நிறைய ஹெல்த் ஃப்ரீக்ஸ், நிறைய ஃபிட்டா இருக்கணுங்கிறவங்க, மதர்ஸ் இம்யூனிட்டி கம்மியா இருக்கணும், லாக்டேட்டிங் மதர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இப்ப டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க. சோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம கிட்ட நியூட்ரிஷன்ஸ் ஹையர் பண்ணி வச்சிருக்கோம். சோ அவங்க கிட்ட பேஸ் கன்சல்டேஷன் எடுத்துட்டு அவங்க சொல்ற கிரீன்ஸ், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுங்க, ஃபெனுக்ரிக் சாப்பிடுங்க, வீட் கிராஸ் ஜூஸ் சாப்பிடுங்க. சோ இப்படி ஒரு எலிமெண்ட்ஸ்க்கும் டிடாக்சிஃபை பண்ணணும், பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணணுமா. சோ ஒரு எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் நாங்க தனியா நியூட்ரிஷன் கிட்ட இது பண்ணி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் மாடல்ல நம்ம இப்ப டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதுக்காக நியூட்ரிஷனையும் தனியா ஹையர் பண்ணிருக்கோம். இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் வாங்க வரீங்கன்னா நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்து அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன், எனக்கு இந்த மாதிரி அனீமிக்கா இருக்கேன், எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது. சோ ஃபார் எவ்ரிதிங் லைக் நீங்க ஒரு மெடிசனுக்கு நீங்க பில்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா இது ஒரு சப்ளிமெண்டா எடுத்துக்கலாம். பில்ஸ் ஒரு 3 days or 4 days சாப்பிடுறீங்கன்னா இது லைக் வெஜிடபிள் நீங்க எப்படி எப்பயுமே ரெகுலரா எடுத்துக்கிறீங்களோ சேம் இது மைக்ரோ கிரீன்ஸ் நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது யூ கேன் see the abundance of changes in your body. Okay, super. So this is micro greens and இது ஃபுல்லா ஒரு பேஷனேட்டா எல்லாருமே ஹெல்தியா இருக்கட்டுமே,
நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். And also I am very proud that I have established the first time in Salem. I'm very proud of that. And இப்ப வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ஆகவே மைக்ரோகிரீன்ஸ் வந்துட்டு இருக்குது. நிறைய ஜிம்க்கு கொடுத்துட்டு இருக்கேன், ஹைப்பர் மார்க்கெட்ஸ் கொடுக்குறேன், இப்ப செல்லர்ஸ் ஹைப்பர் மார்க்கெட் கொடுக்க போறேன், ஹாஸ்பிட்டல்ஸ் சித்தா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுக்குறேன். So it's going well. Yeah. அண்ட் ரியலி ரொம்ப இன்ஸ்பைரிங் மேம். ஃபர்ஸ்ட் டைம் இதை கையில எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி தான். இது இந்த ஒரு இது ஏன்னா அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் இங்க நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ எல்லாருமே டிஃப்ரெண்ட் நீஷ். ஸோ உங்களோட வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான நீஷ். அதோட அவேர்னஸே இல்லை. மேபி ஒரு டயர் 1 சிட்டிஸ் அந்த மாதிரி சிட்டிஸ்ல கூட அவங்களுக்கு தெரியும். மேபி பெங்களூர், சென்னை அவங்களுக்கு தெரியும். பட் இங்க இருக்கிறவங்களை அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இது பண்றது இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரம் சேலம் டு இந்தியா அந்த மாதிரி நேஷனல் அவார்ட் வின் பண்ணாங்க. இவங்களோட நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல டிராவல் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ நோ ஹர் வெரி வெல். அவங்கள நல்லாவே தெரியும். அவங்க வந்துட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரூபிக்ஸ் கியூப் அதை அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாம நெக்ஸ்ட் அது ஒரு அகாடமியா வரைக்கும் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹர். Hi, I'm Preeti, founder of Bright Academy. I'm standing here in front of you as a Rubik's Cube trainer. Rubik's Cube அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சின்ன வயசுல இருந்தே. அதாவது அந்த 6 sides and 6 colors இருக்கும். நம்ம எல்லாருமே சும்மா ஒரு ஃபன்னா விளையாண்டுருப்போம். அதுக்கு பேர் தான் வந்து Rubik's Cube. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஹாபியா அதை சால்வ் பண்ண தெரியாது எனக்கு, அதை சால்வ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் இது. ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தா இட் வாஸ் மை டாட்டர் அண்ட் மை மதர். போத் ஆஃப் தெம் ஐ ஷுட் கிவ் த கிரெடிட்ஸ் டு தெம். ஏன் அப்படின்னா மை டாட்டர் ஷி வாண்டட் டு லர்ன். அவ வந்து கத்துக்கணும். ஏன்னா பஸ்ல நிறைய பேர் சால்வ் பண்றாங்க, அவங்கள பார்த்து அவ கத்துக்கணும் அப்படின்னு கேட்டா. அதுதான் என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவ விடல, எனக்கு தெரியாதுமா, எனக்கு நீ போய் பாட்டிகிட்ட கத்துக்கணும் போதும் அம்மாவால சொல்லி கொடுக்க முடியல. பட் ஷி வாண்டட் டு ஸ்டில் லர்ன். அவங்களோட ஏஜ்க்கு கோப் அப் பண்ணுங்க. கரெக்ட். அப்படி இருக்கும்போது நான் யூடியூப்ல ஒரு ஸ்டெப்பா நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவளுடைய ஏஜுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன். அவ்வளவுதான். அதோட அது ஒரு புல் ஸ்டாப்பும் வச்சாச்சு. அவளுக்கு 3x3 சொல்லி கொடுத்துட்டு புல் ஸ்டாப் வச்சாச்சு. சரி, அப்புறம் வீட்டுல 2x2 அண்ட் பிரமிட் இருந்துச்சு. அத வந்து சும்மா இருக்கும்போது வந்து சரி அதையும் எடுத்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது என் டாட்டர் சர்ப்ரைசிங்லி அவ பண்ணிட்டா. 2x2 அண்ட் பிரமிட் 2 அவ சால்வ் பண்ணிட்டா. சோ நமக்கு நம்ம ஈகோ சும்மா விடுமா? இல்ல. சோ வந்து கண்டிப்பா வந்து நாமளும் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு திரும்ப யூடியூப்குள்ள போய் கத்துக்கிட்டு பாரு நானும் பண்ணிட்டேன் அப்படின்றப்போ ஸோ தட் வாஸ் அ ஹெல்தி காம்படிஷன் பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் மை டாட்டர். அப்படிதான் இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளவுதான், ஒரு ஹாபியா. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு கிளாஸா எடுக்கணும், இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்ன்ற அந்த ஐடியா எதுவுமே கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் இட். அப்புறம் நான் இன்னும் இதுல நிறைய கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கும்போது 3 கியூப்ஸ் கிடையாது, யூ ஹேவ் 100+ டைப்ஸ் ஆஃப் கியூப்ஸ் அப்படின்றது நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நாம இதை கத்துக்கலாம், சும்மா இருக்கோம் வீட்டுல அப்படின்றப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து சவுத் இந்தியால எனக்கு ட்ரெயினர்ஸ் யாருமே கிடைக்கல. நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க, அதுவுமே வெரி ஃபியூ நம்பர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாமே ஹிந்தில தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்றப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது. ஐ கேன் ஒன்லி ரீட் அண்ட் ரைட். ஸோ எனக்கு தமிழ் ட்ரெயினர்ஸ் யாராவது இருந்தா பெட்டர்ன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து யாருமே இல்லை. லக்கிலி ஐ ஃபவுண்ட் அவுட் ஒன்லி ஒன். அப்போ கத்துக்கிட்டு சரி நாம இதை கத்து கொடுக்கலாம் அப்படின்ற தாட் அப்போதான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஸோ நான் ட்ரெயினரை தேடும் போது ட்ரெயினர்ஸ் இல்லை அப்படின்றப்போ நாம இதை கையில எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஸ்பார்க் வந்து எனக்கு அப்பதான் அது தோணுச்சு. ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் மை ஜர்னி பிகான். அதுக்கப்புறம் லைக் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தா சொன்னதுதான். இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணி now I have reached like almost 250+ students in this 2 years. I started this in year 2023 அந்த ஜூலைல ஸ்டார்ட் பண்ணேன். in 3rd year. So this is my journey. Super ma'am, nice, congratulations, more years to go. நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் நீஷ் எடுத்திருக்கீங்க இல்லைனா? அண்ட் உங்களோட அதோட பிசினஸ் நேமும் வந்துட்டு யூனிக்கா இருக்கு. நீங்க அம்யூசிங் டாய்ஸ் இல்ல, புக்ஸ் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கிண்ணம் கிச்சன், ஒரு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ். உங்களது வந்துட்டு ரொம்ப யூனிக்கா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சப்போ கீர் கிரீன்ஸ் நினைச்சேன், கீரையில இருந்து கீரை எடுத்துட்டு கிரீன்ஸ் வச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா நல்லா இப்ப பாக்குறப்பதான் தெரியுது கிரீன்ஸ். சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற நேம் அதை பில்ட் பண்றது எப்படி?
எப்படி பில்ட் பண்ணீங்க? இட்ஸ் சோ ஈஸி. மை பாப்பா பேர் வந்து கிறிஸ்பி. ஓகே. கிறிஸ்பி. ஸோ ஷீஸ் மை லக்கி சாம். ஸோ அவங்க பேர்ல இருந்து க்ரீ எடுத்துக்கிட்டேன். என் பேர் வந்து ஹரிணிஸ்ரீ. அப்ப அது கீரை இல்ல. கீரை க்ரீ. ஸோ என்னோட ஸ்ரீல இருந்து டபுள் எடுத்துக்கிட்டேன். க்ரீ KREE கிரீன்ஸ். ஓகே. So this is the origination of my company's name. ஓகே. உங்களோட கிண்ணம் கிச்சன். எந்த வந்து ஒரு ஸோ கிச்சன் கிச்சன் நம்மளோட வீட்ல வந்து நம்மளோட கிச்சன்ல வந்து ஒரு விஷயம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஒரு டூல் அது அது என்னவா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் பவுல். ஸோ கத்தி இல்லாம இருக்கலாம், கரண்டி இல்லாம இருக்கலாம், என்ன வேணா இல்லாம, ஆனா கிண்ணம் இல்லாம இருக்க முடியாது. சேம் டே ஐ ரிலேட்டட் டு விமென். சூப்பர். ஒரு ஃபேமிலில ஒரு விமன் இல்லாம வளர்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். விமன் பேலன்சஸ் எவ்ரி ரோல். ஒரு ரோல் ஆகட்டும், ஒரு டிஃபிகல்ட்டி ஆகட்டும், ஒரு பாசிட்டிவிட்டி ஆகட்டும், she balances multiple things in life. So as a representative of women in our life, from mothers to daughters to grandmothers to mother-in-laws, அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேஷனா ஒரு பவுல நான் வந்து பாக்குறேன். ஸோ எனக்கு அது ஒரு தமிழ் பேரா தான் இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஸோ கிண்ணம் அப்படிங்கறது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிண்ணம் கிச்சன் அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு that's my dish. ரொம்ப நாலேஜா ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணல. பட் யூ கனெக்டட், நீங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க ஒரு விமனோட. அதை கனெக்ட் பண்றப்போ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு 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 விமனை இன்னொரு விமன் பாக்குறது வந்து ஸ்டேஜ் டு ஸ்டேஜ் மாறும். ஒரு பொண்ணு அம்மாவை பாக்குற விதம் மாறுது. அதுவே வந்து அந்த பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது, யங் அடல்ட்டா இருக்கும்போது, மேரிட் விமனா இருக்கும்போது, ஒரு மதர் ஆகும்போது, எவ்ரி ஸ்டேஜ் நம்ம ஒரு விமனை பாக்குற விதமே மாறுது இல்லைங்களா? சோ அந்த ஒரு விஷயம் வந்து இட் பியூட்டிஃபுல்லி சிம்பலைசஸ் ஹவு ஸ்ட்ராங் வி ஆர். அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்றது என்னோட கோல். நைஸ், சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். Event organizers, Business in Salem.